தர்மர் மலையா? தர்மர் மலை. தர்மர் கேள்பாது. தர்மர் மலை வாடகை எடுத்து வந்திருக்கு. வாடகை எடுத்து வந்திருக்கா? தர்மர் கப்ப கட்ட மாட்டேங்குது. சரி. தர்மர் புடுக்கல. யார் சொன்னது? அப்புறம் எப்படி இப்ப? தர்மர் தர்மர். அப்பா நீ யாரு? தர்க்கு சுல்தான். இங்க யாரை பிடிச்சி வந்தீங்க? தர்மர் மலை வாடகை எடுத்து வந்திருக்கு. வாடையா? படை வாடை. தமிழ் வராதா? அவன் நக்கி பாசு. யார் நக்கி? அவன் நக்கி பாசை நம்மளுக்கு. அவங்க பாஷை உங்களுக்கு வராது. ஆமா. இப்போ ஒரு பாட்டு பாடினாது. என்ன பாட்டு? நம்மளுக்கே பாட்டு. எங்க பாடம் ஒரு தரம். ஆறாறு மனதில் நோரிக்கல்ல மாவக்கூவ. அப்புறம் ஆவத்த வீரமுள்ள காய எல்லாம் ஆடம்பரங்களும் எல்லாம் கூட்டி கட்டி கொண்டாடும். என்ன பாஷை? நம்மளுக்கே பாசு. இப்ப யார் யார் வந்திருக்கீங்க? நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு மட்டும். படை பலம்லாம் எங்க? பின்னக்கி வருது. யார் அன்னைக்கு? பின்னக்கி. இந்த பாட்டு என்னன்னு இப்ப நான் கண்டுபிடிச்சேன். பாடுங்க மறுபடியும். இவங்க ஞாபகமோட ஊதி வடிவதே இருக்கட்டும். தர்மா தர்மா யாரையா நீ? கப்ப காட்டு. கப்ப காட்டு. கப்ப காட்டா? அட டீ கப் இருந்தா காட்டுங்க. என்ன சொல்றாரு? ஒண்ணுமே விளங்கவில்லை. கப்ப காட்டு. நல்லா பேசுற. இடையில பலூன் வியாபாரி மாதிரி பேசுற. கப்பம் கட்ட சொல்றாரு மகாராஜா. ஏன் ஏன் எதற்காக உனக்கு கப்பம் கட்ட வேண்டும்? கப்ப காட்டு. எதற்காக கட்ட வேண்டும்? கப்ப காட்டு. உனக்கு கப்பம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. நீ ஒரு சக்கரவர்த்தி இல்லையே. நான் நல்லவா சக்கரவர்த்தி. உனக்கு ஏன் நான் கப்பம் கட்ட வேண்டும்? கப்ப காட்டு. எதற்காக? நம்மள்கிட்ட இனிமே அடிமை. எப்படி? கப்ப காட்டு. எப்படி அடிமை? தர்க்க சொல்ற. என்னையா நீ தருகி சொல்தான் ஒரு சிற்றரசன், நான் ஒரு பேரரசன். என்னை வந்து கப்ப கட்ட சொல்கிறாய் என்ன? மரியாதை பேசு. மன்னட்ட போய் கோத்தாம பேசுற. கப்ப காட்டு. அவருக்கு அப்ப என்ன நீ பாக்குற? நீ எதற்கு வந்திருக்கிறாய்? என்ன காரணம் என்று விளக்கமாக சொன்னால் அதற்கு தக்க பாடை எடுத்து வந்திருக்கு. படை எடுத்து வந்திருக்கிறாயா? எனது ரோமபுரி நாட்டை கைப்பற்ற வந்திருக்கிறாய். ஓஹோ, நீ வருவதென்று முன்கூட்டியே எனது ஒற்றர்களால் தெரிந்ததால் சரியான ஆளை நான் வரவழைத்திருக்கிறேன். என் உடல்நிலை சரியில்லை. என் மகளை பிரிந்து மனவாட்டத்தோடு இருக்கின்றேன். நீ படையெடுத்து வருகிறாய். இந்த சந்தர்ப்பம் பார்த்து பார்க்கலாம். இளவரசே, கப்ப காட்டுவார். இந்த எனது நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கலாம். நான் கப்பல் செலுத்த வேண்டும். ஆமா. தளபதி சுன்னியா. சுன்னியா வாடை எடுத்து வருது. சுன்னியா தளபதி சுன்னியா. திரும்ப தமிழ குழந்தைங்களா தமிழ்நாட்டுல வந்து பேசாத. நம்மளுக்கிட்ட காலில் படு.
காலில் படையா? கூதிலே படை. சரி. யானைக்கு படை. அடே காலால் படை, குதிரை படை, யானை படை. காலிலே படை, கூதிலே படை, யானைக்கு படை. நல்ல குண்டி வந்திருக்கு. தமிழை இப்படி கொலை பண்றானே. ஓத்து போகுது. வார்த்தையா? விழுந்து ஊம்பிடு. விழுந்து ஊம்பிடு. என்னது? மண்ணை உப்பு கேளு. நரிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா கிடைக்கிறேன் ஆடுமா? வாணிபத்துக்கு தானே வந்தேன். வாணிபத்துக்கு தான் வாணிபம் செய்ய முடியாதுடா. வயதானவர்கள் சொல்லி ஒண்ணு வேண்டாம். உனக்கு கப்பு கட்டணும் அவ்வளவுதானே. என்னோட சண்டை போட்டு என்னை ஜெயிச்சுட்டு எங்க நாட்டை சண்டை சாண்டை இல்லடா, சண்டை போடு. தேவா என்னடா அது? ஊம்பு. தமிழ் தெரியாதவன்ட்ட பிரியா சிக்கணும். கும்பு. இது இல்ல கொலவரி. கொலவெறியா? அப்புறம் அவ்வளவுதானா? திரும்ப சொல்றேன். நம்மளுக்கு காலையில பட்டே, கூதியில பட்டே, யானைக்கு பட்டே, அல்ல குண்டி வந்திருக்கு. கடவுளே, அதிகாலையில் இப்படி ஒரு சோதனையா? காலால் படை, குதிரை படை, யானை படை சொல்ல தெரியல. எங்கடா தளபதி கடா? நம்ம நாட்டிலே வச்சு உன்னை குண்டி அடிக்க போது. குண்டி அடிக்க போது. அதாவது குண்டால என்ன அடிக்க போறியா? குண்டி அடிக்க போது. மரியாதை. சரி, ஆயுதத்தை வச்சிரு, சண்டை போடுவோம். என்னை ஜெயிச்சுட்டு நீ ஒன்னாட்ட பிடிச்சு. அபினபூதம் நஸ்ஸஹு மரம் ஹஹம் அபினபூதம் ஹஸ்ஸஹு ஸல்லல்லாஹு மரஹஸ்ஸஹு அபினபூதம் நம்ஸஹு ஸல்லல்லாஹு அபினம் தபிரபுத்தஹ ஸல்லல்லாஹு தஆலா هتبوظ بيدبون الناصبة أين بصم دميون ما دمه يمن المخلص الله أنا تماهم أسماهم دينا يا مامو ماتانميم أمين موسيون الله أمين موسيا سمهم موسيا أمير متناه أوسه أنياه أبو بابا أيسوه ماسوها. மாமா என்ன பாட்டுன்னு தெரியுதாப்ப? என்ன பாட்டு? மல்லம்ப பித்தா பித்தாட்டி மல்லம். அந்த பாட்டுல ரொம்ப சுல்தான்ல சுல்தான்ல கிராஸ் சொல்லிட்டியா? தொழுதும் போது நாங்கள் எந்த தொந்தரவு செய்ய மாட்டோம். எங்கள் பண்பாடு இது. சரி, இப்போ சண்டைக்கு வா. கள்ள பொண்டாட்டிக்கு மொத்தம். கள்ள பொண்டாட்டிக்கு மொத்தம். முத்தம் கொடுக்கும். வாயில அடிக்காத. முடியாது, முத்தம் கொடுக்க முடியாது. அந்த வாயை இருக்க கூடாது உனக்கு. அரசே மதுரைக்கு இல்லை, மதுரையில் அடிபட்டவனுக்கு மானாமதுரையில் போய் மீச படப்படன்னு சொல்லிச்சான்.
எங்கே போயிட்டு என்ன பண்றான்னு பாருங்க. இளவரசி நமக்கு ஒரு பார்த்தீர்களா? ஆமா. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் நேரத்தில் எனது நாட்டை பிடிப்பதற்கு அதுதான் தங்கள் தந்தையாருக்கு கடிதம் எழுதி உறுதியேற்ற எழுதியிருந்தேன். தாங்கள் வந்து எனது நாட்டை காப்பாற்றியதும் இல்லாமல் எனது கௌரவத்தையும் காப்பாற்றீர்கள். ஆகவே எனது வேண்டுகோளின்படி சில மாதங்கள் தங்கியிருந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் எனது தந்தை தான் இங்கே வருவதாக இருந்தது. சரி, இருந்தாலும் நான் தங்களை பார்க்க வேண்டும், தங்களிடம் ஆசி வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தேன். நான் வந்த வேலை முடிந்து விட்டது. இருந்தாலும் நான் வரும்பொழுது எனது மனதால் நிறைவாத கற்பனையாக இருந்தார்கள். அதனால நான் உடனே செல்ல வேண்டும். இருந்தாலும் உங்கள் அன்பிற்காக ஒரு சில தினங்கள் இருந்து விட்டு செல்கின்றேன். சரியா? சரியா? செல்வோமா? இந்த பகுதியானது கடற்கரையை சார்ந்திருப்பதனால் இந்த கடற்கரை மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கவனமாக இந்த பாடல்.